வேரிகோஸ் வெயின் இருக்குல்லங்க, இடுப்புக்கு கீழே தொடையில் இல்லை பின்னாடி தொடையில் இல்லை முழங்காலுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் இல்லை காஃப் கெண்ட காலில் இது மாதிரி காலில் பச்சை நரம்பு வருது இல்லைங்க. பச்சை நரம்பு அப்படியே லைட்டாக தெரியும் சிலருக்கு ஹெவியாக பச்சை நரம்பு மேலே தடிமனாக போயிட்டே இருக்கும். சிலருக்கு அது பச்சை நரம்பே செவப்பாக மாறி அந்த இடத்துல ரத்த கசிவு வந்த மாதிரி, ரத்தம் வெளியில் வந்த மாதிரி புண்ணெல்லாம் மாறிடும் முத்தி போனால். சிலருக்கு இவ்வளோண்டா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். சிலருக்கு மீடியமாக நிறைய இடத்துல இருக்கும். சிலருக்கு சிவியராக கிரானிக்காக எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிடும். இத்தனைக்கு பச்சை நரம்பு கையிலையும் வர வாய்ப்பு இருக்குது. பட் காலில் தான் 95% காலில் தொடையில் பின்னாடி இல்லை காஃபுக்கு பின்னாடி, காஃபில், அப்புறம் முழங்காலுக்கு பின்னாடி பாப்லிட்டியல் ஃபோஸா, அப்புறம் காலில் இங்கெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். இது என்னன்னு கேட்டால் வேரிகோஸ் வெயின் க்யூரே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது க்யூரபிள்ங்க. எப்படின்னா வேரிகோஸ் வெயினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கான எக்ஸசைஸும் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். வேரிகோஸ் வெயின் நம்மளுக்கு உடம்புல வெயின் அண்ட் ஆர்ட்ரின்னு இருக்குது. வெயின்னா சிரை, ஆர்ட்ரினா தமனி. தமனி சிரைன்னு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? தமனினா ஆர்ட்ரி, சிரைனா வெயின். ஸோ இந்த சிரை வெயின் என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற பாதத்தில் காலில் உடம்புல இருக்க கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் லங்ஸுக்கு போய் சுத்தம் பண்ணி நல்ல ரத்தமாக மாற்றி அதை ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் ஆர்ட்ரி மூலமாக உடம்புக்கெல்லாம் அனுப்புது. ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல ரத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு தெரியுங்களா? பயங்கர வேகமாக நிற்காமல் உழைக்கிறது நம்ம ரத்தம் தான் சொல்லலாம். 19,000 கிலோமீட்டர் ஓடுது. நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனால் கூட அவ்வளோ போக முடியாது. ஃப்ளைட் ஏறி போனால் கூட ஒரு நாளில் அவ்வளோ போக முடியாது. ஆனால் நம்மளோட சொந்த ரத்தம் 19,000 கிலோமீட்டர் உடம்புக்குள்ளே ஓடுது. அதை எடுத்துகிட்டு போகிற அப்போ அந்த ப்ராசஸில் இந்த வெயின் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த வெயின் கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியான எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதனால் அதெல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. நெகட்டிவ் திங்கிங்கு, போட்டி, பொறாமை, கோபம், என்னென்னமோ வச்சிட்ருக்கிறது. ஈகோக்காரங்க எல்லாம் ஈகோ பிடிச்சவங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரில. அந்த ஈகோ என்ன பண்ணுதுன்னா போயிட்டு கெட்ட ரத்தத்தை கரெக்டாக கொண்டு போக மாட்டேங்குது. இதை தவிர செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலு, சும்மா தின்னுக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதில்ல, பெரிய நான் தான் பெரியவன், நான் தான் இது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி உடம்பை கவனிச்சிக்கிறது இல்லை. கார் வாங்கணும், பங்களா கட்டணும், இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்புறம் செஸ் விளையாடுற மாதிரி, இவர் பிஸ்னஸில் இவரை அடித்து தூக்குனா நம்ம இங்கே போயிடலாம், அரசியலில் இவரை நம்ம இப்படி பண்ணால் நம்ம இப்படி ஆகலாம், இதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தால் ஹெல்த்தை யார் யோசிப்பாங்க? அதனால் என்ன ஆகுதுன்னா கெட்ட ரத்தமெல்லாம் அங்கங்கே தேங்கி அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிது. நீங்கள் ஒன்று யோசித்தா கடவுள் ஒன்று யோசிக்கிறார். கடவுளோட பேச்சை கேட்டிங்கன்னா எல்லாமே நலமாக இருக்கும். உடம்பும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். ஆனால் குரூக்கடாக அப்படியே வேறு மாதிரி யோசித்தா இந்த மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் அப்படி யோசிக்கிறவங்களுக்கு தான் வருதுன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் காரணங்கள், அது மனநிலை அதிக காரணமாக இருக்குது இதுக்கு. அதை தவிர இந்த ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிறது, இல்லை டூ மச் எக்ஸசைஸ் பண்ணுறது, சிட்டிங் ஜாப்ஸு, ஸ்டாண்டிங் ஜாப்ஸு, இதெல்லாம் பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால் மனநிலையை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது பேசிக்காகவும். ஒரு நாளைக்கு 3-7 வகையான பழங்கள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. 2வது ஒர்க்குக்கு இடையில எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, நைட்டெல்லாம் கரெக்டாக தூங்குங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இப்போது வேரிகோஸ் வெயின் சரியாகிறதுக்கு என்ன பண்ணலான்னு சம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். படுத்துட்டு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். பாதம் கீழே பிளான்டார் ஃப்ளெக்ஷன், அப்புறம் பாதம் ரிலாக்ஸு, ரைட் ஃபுட்டை பார்த்துக்கோங்க, ஃபுட்டு. பாதம் மேலே டார்சி ஃப்ளெக்ஷன். பாதம் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 எகெயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 மேலே
1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி லெஃப்ட் லெக்கில் செஞ்சு காட்டுறேன். இது கீழே வர்றதுக்கு பேர் பிளான்டர் ஃப்ளெக்ஷன். இது ரிலாக்ஸ்னால் நடுவில் நிறுத்துறதில்ல, சும்மா விட்டுறது. மேலே வர்றதுக்கு பேர் டார்சி ஃப்ளெக்ஷன். அதே மாதிரி லெஃப்ட் கால் 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. Plantar flexion 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10. Dorsiflexion 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10. Dorsiflexion 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது மாதிரி பண்ணணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னா, இந்த அதிக நேரம் நிற்கக்கூடாது, அதிக நேரம் உட்காரவும் கூடாது, நடக்க கூட செய்யலாம். அண்ட் வேரிகோஸ் வெயின் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. பூரா லோவர் லிம்ப் எக்ஸசைஸ் எல்லாமே நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி செஞ்சு இதை சரி பண்ணலாம். மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் 3 தான் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றும். எல்லா நோய்கள்லேருந்தும். மனநிலை பற்றி நான் சொல்கிறப்போ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அது யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. மனநிலை மோஸ்ட் ரீசனாக இருக்குது. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி தான் நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தும் வேரிகோஸ் வெயின் வந்துருச்சுன்னா அதுக்கு வேறு ரீசன்லாம் இருக்குது. பெரும்பகுதியான ரீசன் மனநிலையாக இருக்குது. சின்ன லெவலில் உணவு, நடவடிக்கை எல்லாமே ரீசனாக இருக்குது. மனநிலைன்னு வர்றப்போ நீங்கள் தூக்கமின்மை, அதிகமான உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த மனநிலையில் கொண்டு வர முடியுது. நீங்கள் மனசு வச்சா தானே நீங்கள் தூங்க முடியும். அப்போ தானே மெலட்டோனின் ஹார்மோன் சுரந்து தூக்கம் வரும். லைட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் மெலட்டோனின் எப்படி சுரக்கும்? அந்த மாதிரி. அப்புறம் மொபைலை பார்த்துட்டே இருந்தால் மெலட்டோனின் எங்கேருந்து சுரக்கும்? அது பகல்னு நினச்சிக்கும். ஸோ இது மாதிரி இன்சோம்னியாவுக்கு காரணம் சொன்னால அந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு நம்மளே காரணமாக இருக்கிறோம். நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இல்லை. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.